அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமிddin. அன்பார்ந்த உறவுகளே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. எங்களுடைய கியாமுல் தொழுகையை தொடர்ந்து வழமையாக நடைபெற்று வரக்கூடிய மார்க்க விளக்க வகுப்பில் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். தவாசி தவான் வேத்தினூடாக ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கக்கூடிய இந்த அழகான ஏற்பாட்டில் மரணம் சம்பவிக்கிற நேரத்திலிருந்து மஹ்ஷர் வரைக்கும் நடக்கிற நிகழ்வுகளை நாங்கள் குர்ஆன் சுன்னாட ஒளியில் பார்த்து வரோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் மஹ்ஷரில் இன்னும் ஒரு சில நிகழ்வுகளை அல் குர்ஆனிலிருந்து சுன்னாலிருந்து அல்லாஹ் சொன்ன செய்திகளாக நாங்கள் பார்க்கிறோம். நேற்றைய தினம் நாங்கள் பார்த்த விடயங்கள்ல அல்லாஹ் மௌத் வரையும் என்னையும் உங்களையும் ஏண்ட உங்களோட குடும்பங்களையும் பூரா முஸ்லீம்களையும் அல்லாஹ் தஆலா நேற்று கற்ற நிகழ்வுகள் எதிலையும் எங்கள் அல்லாஹ் தஆலா சேர்த்திடப்படாது அல்லாஹ் பாதுகாக்கும். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறது வந்து என்னன்னு சொன்னா, இன்னும் அதில் இருக்குது, இன்னும் அதில் இருக்கிறாங்க கழுதையின் தலையாக மாற்றப்படக்கூடியவர்கள். யாரு? சில பேர் தலை கழுதையிட தலையாக மாற்றப்படும். யாரு? இமாமுக்கு முன்னுக்கு தலை தூக்குறது, இமாமுக்கு முன்னுக்கு செய்யப்படாது. அவங்களுக்கும் அப்படியான தண்டனை நடக்கும். சரி, இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா அவங்களையும் என்னையும் இந்த மக்கள் ஆக்கி வைக்கணும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அல்லாஹ் தஆலா சொல்றான், وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ وَحَسُنَ أُولَٰئِكَ رَفِيقًا. சூரா நிசா 69. யார் அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் உண்மையான முறையில் கட்டுப்பட்டு அல் குர்ஆனையும் சுன்னாவையும் தன் வாழ்க்கையில் ஏற்று ஈமானோடு இஸ்லாத்தோடு ஏகத்துவம் என்கின்ற தௌஹீதோடு யார் வாழுகின்றார்களோ அவர்கள் நாளை மறுமை நாளையிலே ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம், அல்லாஹ் தஆலா அருள் செய்த நிஅமத்தை செய்த நபியீன் வஸ்ஸித்தீகீன் வஷ்ஷுஹதா வஸ்ஸாலிஹீன், நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லடியார்கள் போன்றவர்களோடு மறுமையில் இருப்பார்கள், எழுப்பப்படுவார்கள், அமர்த்தப்படுவார்கள். வஹஸ்ன உலாயிக ரஃபீகா, அந்த நட்பு எவ்வளவு அழகான நட்புன்னு நல்லா சொல்றோம். இந்த வசனத்தை நீங்க பார்க்கிறேன்னு சொன்னால், அதாவது இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்ற நேரம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், அல்லாஹ் ஏவிய அவன் தடுத்த விடயங்களை, அல்லாஹ்வுடைய தூதர் ஏவிய அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்த விடயங்களை யாரெல்லாம் எடுத்து நடக்கிறாங்களோ அவங்க நாளை மறுமை நாளையில கண்ணியமான நபிமார்களோடு முதலாவது அந்தஸ்து நபிமார்களோடு இருப்பார்கள். அதுக்கு பின்னால இரண்டாவது அவனோட தரம் என்னன்னு சொன்னா சித்தீகூன்கள், உண்மை சொன்னவங்களோடு இருப்பாங்க. மூணாவது சுஹதாக்களோடு இருப்பாங்க. நாலாவது பொதுவான மூமின்களோடு முஸ்லிமோடு இருப்பார்கள், சாலிஹான நல்லடியார்களோடு இருப்பார்கள் என்றது இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க இந்த வசனத்துக்கு விளக்கம் கொடுக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் நாளை மறுமையில நாங்க அல்லாஹ்வோட தூதரோட இருக்க ஏழுமான்னு கேட்டால் அல்லாஹ் இருக்கலாம். நாங்க ஏற்கனவே நேற்று பார்த்ததெல்லாம் மிக அபாயமானது, ஆபத்தானது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பக்கத்தை எங்களுடைய கண்களுக்கு காட்டக்கூடாது. ஒரு நாள் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கமான நபித்தோடு சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ் நோக்கி வராங்க. ஓடி வந்து ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. வந்து சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வே, இந்த உலகத்துல எனக்கு நீங்க இந்த உயிரை விட நேசத்துக்குரியவர். ரசூலுல்லாஹ் மீது வைக்கின்ற நேசம் உயிரை விட மேலானதா இருக்கும். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு என்ற உயிரை விட பெருமதியானவராக இல்லாத வரை நான் பூமியாக இருக்க முடியாது. அது தண்ணி. ரசூலுல்லாஹ் எனக்கு உங்களுக்கு ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களுக்கும் உயிரை விட மேன்மையானவர். இவர் சொல்றாரு, என்ற உயிரை விட நீங்க எனக்கு மேன்மையானவர், என்ற சொத்துக்களை விட எனக்கு நீங்க மேன்மையானவர், என்ற குழந்தையை விட நீங்க எனக்கு மேன்மையானவர். யார சொல்லலாம், என்ற வீட்டில் நான் இருக்கிற நேரமெல்லாம் உங்களை பத்தி தான் பேசிக் கொண்டிருப்பேன். யார சொல்லலாம், விடியாதான்னு காலை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிற. யார சொல்லலாம், தெரியுமா, உங்களோட தங்கமான வதனத்தை முகத்தை பார்க்கணும் என்பதற்காக காலையானால் ஓட்டி வாரேன் உங்களோட முகத்தை பார்க்கறதுக்கா. எப்படி நேசம்! காலையானால் ஓட்டி வாரேன் உங்களோட முகத்தை பார்க்கறதுக்கா. உங்களோடய உட்கார்றேன், உங்களோட உண்ணுறேன், உங்களோட உறங்குறேன், உங்களோட இருக்கிற சுத்தி சுற்றி 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 உங்களோட இருக்கிற. யார சொல்லலாம், அல்லாஹ்வே, நாளை நீங்க எனக்கு முன்னுக்கோ நான் உங்களுக்கு முன்னுக்கோ எப்படியோ மரணமானால் அல்லாஹ்வே யார சொல்லலாம், நான் மரணித்தால்
வைதா தக்கர்து மௌத்தி வ மௌத்தம் அதாவது சொல்றாங்க அப்படி ஒரு நிலைமை வந்தா யார சொல்லலாம் எனக்கு ஒரு மனசுக்கு ஒரு கவலையா இருக்குது சுற்றி சுற்றி உங்களோட இருக்கிறேன் உங்களோட உண்ணுறேன் உங்களோட பருகிறேன் உங்களோட பயணம் போறேன் உங்களோட இருக்கிறேன் அல்லாஹ்வே மரணம் ஒன்று வந்தால் லதன் தர்ஃபா மஅன் நபி நீங்க பெரிய பார்ட்டி எப்படி சரி உண்மைதானே நீங்க எல்லாம் பெரிய பார்ட்டிகள் பெரிய ஆட்கள் நீங்க எல்லாம் நபிமார்களோடு உட்கார்ந்துடுவீங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் நபிமார்களோடு நீங்க போய் உட்கார்ந்துடுவீங்க அற்பமான இந்த ஷஅபான் உங்ககிட்ட வரையில யார சொல்லலாம் உங்களை பார்க்கையில யார சொல்லலாம் உங்களோட இருக்கையில யார சொல்லலாம் நீங்க அங்க இருக்க போக்கல நான் ஒரு துரும்பு ஒரு 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 தூசி எனக்கு உங்களை மாதிரி ஆக்கட்ட வரையணுமா நீங்க மிக பெரியவராச்சு உங்களிடம் வர முடியாத யார சொல்லலாம் இதை நினைச்சு நான் அழுகிறேன் எனக்கு சரியான கவலையா இருக்கு யார சொல்லலாம் வீட்டுக்கு போனாலும் உங்களோட சிந்தனை திண்டாலும் உங்களோட சிந்தனை படுத்தாலும் உங்களோட சிந்தனை விடியாதாண்டு பார்த்து கொண்டே இருந்து காலையில் ஓடி வந்த உங்களோட தங்கமான முகத்தை பார்த்து உங்களோட இருக்கிற யார சொல்லலாம் மரணித்தால் நீங்க தொப்புக்கு போய்த்திடுவீங்க எனக்கு உங்ககிட்ட வர இயலாது உங்களை பார்க்க இயலாது உங்களை சந்திக்க இயலாது என்று கவலைப்படுறான் அல்லாஹ்வோட தூதர் எதுவுமே பேசல அப்படியே அமைதி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மையுத்தில்லாஹ வர் ரசூல் فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا சஹாபான் கவலைப்பட்ட ரசூலை விட சொல்லல அல்லாஹ் விட சொன்னார் யார் அல்லாஹ்வையும் தூதரையும் உயிராக ஏற்று ஏகத்துவத்தில் நிலைத்து நின்று குர்ஆன் சுன்னா அடிப்படை நபி மீது அன்பு காட்டி வாழுகின்றார்களோ அவர்கள் நாளை அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கலாம் சித்தீகீன்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற உண்மையாளர்களோடு இருக்கலாம் ஷஹீதுகளோடு இருக்கலாம் நல்லடியார்களோடு இருக்கலாம் செருப்பு தக்கிறவனுக்கும் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கலாம் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் மூட்டை தூக்குறவனுக்கும் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கலாம் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் யாருக்கு கூலி வேலை செய்யறவனுக்கும் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கலாம் என்ன ஆக கீழ் மட்டுமா ஆக இழிவா நினைக்கிறோம் அவனுக்கும் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கலாம் ஒரே ஒரு நிபந்தனை என்ன தெரியுமா அவன் அல்லாஹ்வை தூதரையும் ஆழமாக நேசிக்கணும் அல்லாஹ்வின் தூதரை மிக ஆழமாக நேசிக்கணும் நேசித்தால் நிச்சயமாக அந்த இடத்தை அடையலாம் என்றதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் வசனத்தூடாக இந்த உலகத்துக்கு அதாவது சுட்டி காட்டினார் இன்னைக்கு பாருங்க அதாவது இந்த வசனம் அதாவது மறுமையில் ஒவ்வொருவரும் விரும்பக்கூடியவர்களோட அமருவாங்க நேசம் கொள்ளக்கூடியவங்களோடு ஒன்று சேர்க்கப்படுவாங்க யாரெல்லாம் நேசிக்கிறோம் அந்த கோடுகளுக்கு இருக்கலாம் இமாம் அஹ்மத் அவர்கள் சொல்கிறார்கள் அதாவது நாளை மறுமை நாளையில ஜோடி ஜோடியாக அவங்க ஒத்தவங்களோட அவங்களுக்கு தேவையானவங்களோட மறுமையில் இணைந்திருக்கலாம் வைதன் நுஃபூசு ஜுவ்விஜத் ஆன்மாக்கள் உயிர்கள் ஜோடிக்கப்படும் பொழுது சேர்க்கப்படும் பொழுது இதுல வந்து என்ன சொன்னால் அதாவது நூமான் பின் நசீர் அவர் வந்து உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாரு இந்த வசனத்தை பற்றி நான் கேட்டேன் அவர் சொன்னாரு நல்ல மனிதர்கள் சொர்க்கத்தில் நல்ல மனிதர்களோடையும் நல்ல உள்ளம் கொண்டவர்கள் நல்லவங்களோடையும் தீயவங்க தீயங்குவங்களோடையும் இணைக்கப்படுவார்கள் என்னென்றால் மறுமையில் நல்லவர்களோடு இருக்கலாமா என்றுதான் இன்றைய பாடம் முதலாவது சொல்ற செய்தி மறுமையில் நான் யாரோடு இருக்கணும் என்றால் நான் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கலாமாண்டா வல்லாஹி இருக்கலாம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கலாம் எனக்கு யாரு பிடிக்குமோ யாரை நான் நேசிக்கிறவங்களோடு இருக்கலாம் இங்க பாருங்க அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வாரார் அல்லாஹ் தஆலா யா ரசூலல்லாஹ் நான் பெரிசா தொழுது இல்ல நான் பெரிசா நோம்பு பிடிச்சில்ல பெரிசா தர்மங்கள் ஒன்றுமே செஞ்சில்ல ஆனா நான் அவங்களை நேசிக்கிறேன் நான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஒரு நேசம் மறுமையில் உள்ள சொர்க்கத்தில் நுழைவிக்கும் என் மீது கொண்டுள்ள நேசம் உள்ள மறுமையில் சுவனத்தில் நுழைவிக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அல் மர்உ மாமன் அஹப்ப ஒரு மனிதன் யாரை நேசிப்பானோ அவனுடனே மறுமையில் இருப்பான்னு அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க எங்கட லைஃப்ல சந்தோஷம் அதுதான் சந்தோஷம் ஏன் தெரியுமா நான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறேன்
அபூபக்கர் நேசிக்கிறது, உமர் உஸ்மான் ரலியல்லாஹு இவர்களை நேசிக்கிறேன். நாளை நான் மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதரோடு அபூபக்கர் உமர் உஸ்மானோடு இருப்பேன் ரலியல்லாஹு இருப்பேன் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க. அப்ப என்னென்றால் நாங்க இந்த உலகத்துல யார நேசராக எடுக்கிறோமோ, யாரோட ரோல் மாடலா நாங்க எடுக்கிறோமோ, நாங்க அவங்களோட மறுமையில இருப்போம். இந்த இடத்துல ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு யுவதியும் யோசிக்கொண்டு டிக்டாக் சர்வசாதாரணம். இந்த டிக்டாக் வந்து சர்வசாதாரண டிக்டாக்னா என்ன? ஆல்ரெடி செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு வாய்ஸுக்கு, ஒரு குரலுக்கு அசைவை கொடுப்பது டிக்டாக். அசைவை கொடுக்கிறது. இது என்ன கொடுக்கிறேன்னா, சில லூசுகள் அப்படி வச்சுக்கொண்டு போன அப்படி வச்சுக்கொண்டு அப்படி இப்படி ஆடுறான், அப்படி உருண்டு போயிடுற பைத்தியம் மாதிரி பார்த்தா என்னடான்னு பார்த்தேன்னு சொன்னா டிக்டாக் செஞ்சுட்டு இருக்கிறேன். என்ன அது? ஒரு நடிகனை, ஒரு கிரிக்கெட் வீரனை, ஒரு நடிகைய, ஒரு ஒரு மோசமானவனை மறுமையில் யாரோட நான் இருக்க போறேன்? சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள் சந்தோஷப்பட்டாங்க. நாம் அல்லாஹ்வை நேசிப்பதனால் நிச்சயமாக நாங்க நாளை மறுமையில் அவர்களுடைய இருப்போம் என்று அவர்கள் சந்தோஷப்பட்டார். இந்த இடத்துல யௌம நஹ்ஷுருல் முத்தகீன இலர் ரஹ்மானி வஃதா, அதாவது மறுமை நாளில் அளவற்ற அல்லாஹ் ரஹ்மானிடம் கண்ணியமிக்க விருந்தினர்களாக முத்தகீன்கள் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். அப்ப என்னென்றால் அல்லாஹ்வை பயந்தவங்க நல்ல முறையில் ஒன்று சேர்க்கப்படுவாங்க. இப்ப நாங்க நேற்று படித்த அந்த கூட்டங்களை நாங்க சேரப்பட அல்லாஹ் பாதுகாக்கணும். நான் அல்லாஹ்வுடைய தூதரோட மறுமையில, நபிமார்களோட மறுமையில, பிலால் இப்னு ரபாஹ், உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரியவர்களோட மகத்தான நபித்தோழர்களோட பக்கத்தில் நான் இருக்கணும் என்று ஆசைப்பட்டால் நாங்க அவங்களை நேசிக்கணும். அந்த நேசத்தினோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். கலீஃபா அபூபக்கர் யார் தெரியுமா ரலியல்லாஹு அன்ஹு, உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு யார் தெரியுமா? இந்த நேசங்களை சொல்லிக் கொடுக்கணும். அவங்களோட வாழ்க்கையில இருக்கிற குர்ஆன் சுன்னால இருக்கிற அவங்களோட வாழ்க்கையில ஏற்று நடக்கணும். நாளை மறுமையில் அவர்களோடு இருக்கலாம். இது ஒன்று. அடுத்த சப்ஜெக்ட் பாருங்க. அதாவது அந்த மஹ்ஷர் பெருவெளியில அந்த கியாமத் நாள்ல இன்னும் ஒரு சிறப்பு அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறார். அல்லாஹ்விடத்தில் வச்சிருக்கிறார். அல்லாஹ் தூதருக்கு அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறார். நஹர், ஒரு ஆறு, ஒரு பெரிய பெருக்கெடுத்து ஓடக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு நதி. அதை நாங்க ஹவுலுல் கௌசர்னு சொல்லுவோம். அதை எங்களுக்கு அடையலுமானா நிச்சயமா அடையலாம். ஹவுலுல் கௌசர் இது ஒரு நீர்த்தடாகம். இன்னா அதைனாக்கல் கௌசர், உங்களுக்கு நாங்க கௌசர் எனும் நீர்த்தடாகத்தை தந்திக்கிறோம். உங்களுக்கு நாங்க கௌசர் தந்திக்கிறோம். பாருங்க, ஒரு நாள் நாங்க அல்லாஹ்வுடைய தூதரோடு அமர்ந்திருந்தோம். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தலையை தொங்க போட்டுக் கொண்டிருந்து திடீர்னு தலையை தூக்கி புன்முறுவல் பூத்து சொன்னார்கள். புன்முறுவல் பூத்தார்கள். உடனே நாங்க மா அதஹக யா ரசூலல்லாஹ், என்ன சிரிக்கிறீங்க என்ன கேட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா எனக்கு இன்றைக்கு இன்னா அதைனாக்கல் கௌசர், நபியே உங்களுக்கு நாங்க கௌசர் எனும் நீர்த்தடாகத்தை தந்திக்கிறோம் என்ற வசனத்தை ஓதி காட்டி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அத்ததுரூன மல் கௌசர், கௌசர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபைன்னஹு நஹ்ருன், அது ஒரு ஆறு. அல்லாஹ் தஆலா எனக்கு அதை வாக்களித்திருக்கிறான் சொர்க்கத்தில் தாரதாக. சரி, அந்த ஹவுலுக்காக வேண்டி இந்த சமூகத்தில் மறுமையில் சில மனிதர்கள் வருவார்கள். சரியா? அதிலிருந்து அவர்கள் துரத்தப்படுவார்கள். அவருடைய ஆனியா அதது நுஜூம். சுப்ஹானல்லாஹ். அந்த ஹவுலுல் கௌசருக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற கிண்ணங்கள், பாத்திரங்கள் நட்சத்திரங்களின் எண்ணிக்கையை போல் நட்சத்திரங்கள் மாதிரி நிறைய கிண்ணங்கள் அங்க இருக்கும். கோடிக்கணக்கான குடிக்கோடுமே இருக்கும். சரியா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது அந்த நேரத்தில் சில மனிதர்கள் வருவார்கள். நான் யாரெல்லாம் என்ற சமுதாய மக்கள் என்று சொல்லுவேன். நபியே, உங்களுக்கு தெரியா, உங்களுக்கு பின்னால் மார்க்கத்தின் நூதனமான வழக்கங்களை உருவாக்கியவர்கள் என்று அவர்கள் துரத்தப்படுவார்கள். நல்லா சொன்னாங்க. முஸ்லிம் செய்யப்பட்டீங்க. இன்னொரு ஹதீஸை பாருங்க. நான் உங்களுக்கு முன்னுக்கே பரத்துக்கும், நான் உங்களுக்கு முன்னுக்கே வைத்த ஹவுல்ல நிற்பேன், நீர்த்தடாகத்தில் நிற்பேன். எங்க மக்கள் வாராங்க, எங்க உம்மத்து வாராங்க, கொஞ்சம் குடிப்போம், அவங்க குடிக்கட்டும். அதாவது குடிச்சா என்ன நடக்குது பின்னால சொல்றேன். குடுப்போம்னு சொல்லி நான் போய் நின்று கொண்டிருப்பேன். இந்த நேரத்தில் உங்கள சில மக்கள் எனக்கு காட்டப்படுவாங்க, இருப்பதாக காட்டப்படுவாங்க. சரியா? அவங்க புறகு இருந்து விலக்கி வைக்கப்படுவாங்க. உடனே நான் இறைவா அவங்க இந்த தோழர்கள் ஆயிற்று என்று சொல்லுவேன். அப்ப அல்லாஹ் எனக்கு
சொல்லுவாங்க பின்னால் இறக்கப்படும். இல்ல, உங்களுக்கு தெரியா அவங்க உங்களோட மரணத்துக்கு பின்னால் இன்னகலா தத்ரீமா ஹதஸு பஅத, உங்களுக்கு தெரியா முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு பின்னால நீங்களும் அல்லாஹ்வும் சொல்லாதவைகளை மார்க்கமான உலகத்துல நாட்டில வீட்டில தேசத்துல அறிமுகப்படுத்தினவங்க உருவாக்கினவங்க என்று சொல்லப்படும். நான் அவங்களுக்கு எதிராக விரட்டி அடிங்கன்னு நான் சொல்லுவேன் என்ற செய்தி புகாரில 6575 6576 இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கப்படுது. இந்த ஹவுல பாருங்க, ஹவுல் ஆசை வைக்கும். யா அல்லாஹ், அந்த ஹவுல்ல அல்லாஹ்வுடைய கையால நான் ஒரு மீட்டர் தண்ணி குடிக்கணும். ஏன் தெரியுமா? ஹவுலி மசீரத்து ஷஹ், இந்த ஹவுல் ஒரு மாத காலம் நடக்கிற தூரம், ஒரு மாத காலம் நடக்கிற தூரம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க மாஹு அபியத் மினல் லபன், அந்த ஹவுல் இருக்கக்கூடிய நீர் பாலை விட வெண்மையானது. வரிஹு அத்யபு மினல் மிஸ்க், அதனுடைய பானை கஸ்தூரியை விட மணங்கமலக்கூடியது. அதனுடைய கிண்ணங்கள் வானத்தில் மின்னக்கூடிய நட்சத்திரங்கள் அளவுக்குள்ளது. அதுல இருந்து யாரு சரி குடிப்பாங்களாக இருந்தால் பலா யதுமஉ அபதா, அவருக்கு புறம் அவனுக்கு தாகமே வராது. ஏன் தெரியுமா இப்படி தயாராக்குற? அதாவது மஹ்ஷர் மைதானத்தில் பயங்கரமான அமளித்துமளி மிக்க அந்த இடத்துல சூரியன் தலைக்கு மேலால வந்து நிக்கிற நேரம் வேர்த்து கொட்டும், அவனவனுக்கு வேர்க்க ஆரம்பிக்கும். இந்த நேரத்துல அல்லாஹ் அந்த ஒரு மிடர் அந்த ஹவுல்ல இருந்து குடித்தால் அவனுக்கு எந்த டயர்டும் வராது, தாகமே வராது. அப்படி ஒரு பெருமதியான தண்ணியை கொடுத்து தயாராக்குறான். ஆனால் அந்த பாக்கியத்தை இழக்கிறவங்க பித்ஆ, நூதன அனுஷ்டானங்களை மேற்கொண்டவங்க. இந்த தண்ணியை பாருங்க, பாலை விட வெண்மையானது, கஸ்தூரியை விட மணங்கமலக்கூடியது. அதோட கிண்ணங்கள் கப்சுகள் வந்து விண்மீன்கள் என்ற நட்சத்திரங்களை போலது. சரி, இதை குடிக்கிறவர் தாகிக்கவே மாட்டார். மிகப்பெரிய அருள் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறார். இது யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ், அது மார்க்கத்தில் புதிய விஷயங்கள் உருவாக்காதவருக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொன்னாங்க. கௌசர் பத்ர ரசூல் சொல்ற நேரம் அதோட பரப்பளவானது மதீனாவுக்கும் யமனில் உள்ள சன்னா நகரத்துக்கும் இடையிலே இருக்கக்கூடிய தூரம் உண்டாகும். மிகப்பெரிய ஒரு தூரத்துல சொன்னாங்க. மதீனா யமன் எங்க அவ்வளோ பெரிய அளவுல என் ஹவுல் இருக்கும். அந்த ஹவுல்ல நான் உங்களுக்காக காத்து கொண்டிருப்பேன். என் மக்கள் வருவாங்க, சில பேர் துரத்தி துரத்தி அடிக்கப்படுவார்கள். யா அல்லாஹ், இந்த சமூக மக்கள் விட்டுடு வரட்டும், என்ற முபாரக்கான கையால் ஒரு முறை தண்ணி குடிக்கட்டும் நான் சொல்லுவேன். இல்ல இல்ல முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு தெரியா உங்களோட மௌத்துக்கு பின்னால மார்க்கத்தில் புதிய புதிய விஷயங்களை உருவாக்கினவங்க, இவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை என்று சொல்லப்படும் என்ற செய்தியை புகாரியில 6591 ஹதீஸாக ஹாரிஸா பின் வஹப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தியாக நாம பார்க்கிறோம். அதாவது அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்தை மிக தெளிவான ஒரு பாதையை விட்டுட்டு போறாங்க. இது எப்படிப்பட்ட பாதை என்று சொன்னால் எந்த விதமான நூதன அனுஷ்டானங்களும் இல்லாத ஒரு பாதைகளை விட்டுட்டு போனாங்க. வித்தியத்தின் எதுவுமே வர தேவை, அவ்வளவே சுன்னா என்று சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹ் அவ்வளவு வழிகாட்டு. எந்த அளவுக்கு தெரியுமா? வரலாறு படிச்சீங்கன்னா நபிகளாருடைய தாடியில எத்தனை முடி பழுத்து இருந்துச்சு, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், அத கூட சஹாபாக்கள் விட்டு வைக்கல. 1 2 3 4 5 எண்ணி நான் நடக்கிறேன் 17 அல்ல 19 முடிகள் நரைத்திருந்தது என்று சொல்ற அளவுக்கு ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கை தோழர்களால உன்னிப்பா பார்க்கப்பட்டது. சுப்ஹானல்லாஹ். அதாவது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் அல்லாஹ்விடத்துல எப்படி பின்பற்றினாங்கன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல குனிஞ்சு வைத்திருப்பாங்க. அது இபாதத்துல செய்ய தேவையில்லை. ரசூலுல்லாஹ் குனிந்த இடத்தால் குனிந்து செல்லுவார்கள். ஒரு பிரயாணம் வைத்திருப்பாங்க, அல்லாஹ்விடத்துல ஒரு இடத்துல ஒட்டகத்தை கட்டிட்டு யூரின் பாஸ் பண்ண வைத்திருப்பாங்க, மனசுல தேக்க வைத்திருப்பாங்க. இன்னொரு தடவை போக்கள் அதை செய்யணும் இல்லை, அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணினாங்க. அந்த இடத்துல கட்டி போட்டுட்டு ரசூலுல்லாஹ் போற இடத்தில் போய் சிறுநீர் கழிப்பார்கள். இந்த அளவுக்கு நபித்தோழர் ரசூலுல்லாஹ் பின்பற்றினாங்க. அபூ மூஸா அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டு சொல்றாரு, அபூ மூஸா வந்து இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாரு, பள்ளியில் ஒரு கூட்டம் வட்டமா உட்கார்ந்து ஷேக் கல்லுகளை வச்சுக்கொண்டு தக்பீர் செய்றாங்க. என்ன சுப்ஹானல்லாஹ், ஒரு கல்ல ஓரமாக்குற, சுப்ஹானல்லாஹ் இன்னொரு கல்ல ஓரமாக்குற, இப்படி 100 கல்லுகளை வச்சுக்கொண்டு செய்றாங்க. பாருங்க,
في أيديهم حصى فيقول كبروا 100 முறை தக்பீர் சொல்லுங்க. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். கல்லால் அப்படி அத ஒரு மாத்திரமா தக்பீர் சொல்றேன். தஹ்லீல் லா இலாஹா இல்லல்லாஹ் 100 முறை சொல்றேன். தஸ்பீஹ் 100 முறை சொல்றேன். இப்படி சொன்னதோட இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு கேக்குறாங்க, சரி நீ இத பார்த்து கொண்டிருந்தானா நீ அவங்களுக்கு என்ன சொன்னான்னு கேக்குறேன். நான் ஒன்றும் சொல்லல. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு பள்ளியை நோக்கி வராங்க. மா ஹாதல்லதி அராக்கும் தஸ்னௌ, என்ன வேலை நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க? சூடாகும், கோபம் வருது. என்ன வேலை நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க? யா அப்துர் ரஹ்மான், என்ன அப்துல் ரஹ்மான் வாப்பாலே அவர் இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, நாங்க கல்லுகளை வச்சு தக்பீர் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், தஸ்பீஹ் சுப்ஹானல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், நாங்க இதான் நல்லதைத்தான் நாடுறோம்ன்றாங்க. உடனே சொன்னாரு, உங்களோட நன்மை எல்லாம் அழிஞ்சிடும், டே இந்த வேலை செய்யாதீங்க, வைஹக்கும், என்ன கேடுண்டாகட்டும். என்ன செய்றீங்க? அல்லாஹ்வுத்தர் மரணித்தார், அருமை தோழர்கள் மரணித்தார்கள், அவங்களோட ஆடை இன்னும் வித்து போகல, பழமை அடையல, அவங்க பாவித்த பாத்திரம் என்ன வித்து போகல, என்ன புதுச்சொருவாக்கிட்டீங்க, போங்க இந்த இடத்தை விட்டுன்னு சொல்லி கோபம் கொண்டார் என்ற செய்தி எதை சொல்லு தெரியுமா? இது பார்வைக்கு நல்லது தானே, எல்லாரும் உட்கார்ந்து கொண்டு ஊண்டு வச்சா என்ன அப்படின்னு யோசிக்கலாம், நல்லா தானே இருக்குன்னு சொல்லி. இது நல்லா தான் இருக்குன்னு நாங்க நினைச்சால் அல்லாஹ்வுடைய சுன்னாஹ் நாங்க குணரபடி பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய வழிமுறை நாங்க பிழையா செய்யறோம், அவர் சரியா செய்யல நாங்க சரியா செய்யறோம், ஆயிரம் மட்டும் நாங்க மறந்துடப்படாது. எந்த அளவுக்கு நபித்தோடு நீங்க பாக்குறீங்கன்னு சொன்னா, ஹஜ், இந்த ஹஜ் முறையில உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இஃப்ராத் என்ற ஒரு முறை, தமத்து என்ற ஒரு முறை, கிரான் என்ற ஒரு முறை, 3 முறைகள் இருக்கிறது. அதுல உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இஃப்ராத் முறையை சொன்னாங்க. அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய முத்வா தமத்து, அதாவது ஹஜ்ஜிக்காக இஹ்ரா கட்டி கொண்டு போயிட்டு கலட்டிட்டு திருப்பி என்ன உம்ரா செஞ்சுட்டு கலட்டிட்டு திருப்பி ஹஜ்ஜிக்கு செய்யறது கட்டுறது, இதை ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க அப்படின்ற பிறகு இல்ல அபூபக்கர் இப்படி உமர் இதைத்தான் சொன்னார் அப்படின்ற தோழிகள் சொல்றாரு. அகூலு கால ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ் ரசூல் சொன்னேன்னு சொல்றேன், செஞ்சேன்னு சொல்றேன். வத்தக்குலுன கால அபூபக்கர் வ உமர், நீங்க அபூபக்கர் உமர் சொன்னேன்னு சொல்றீங்களே, அல்லாஹ் ரசூல் விடவா மேல வைத்தீங்கன்னு சொல்லி போட்டுட்டு இப்படி பேசவான நீங்க அல்லாஹ் ரசூல் சொன்னேன்னா கேட்டுக்கங்க, இப்படி நீங்க போனீங்க என்றால் வானத்திலிருந்து மழை கொட்டாது, கற்களறங்கி எல்லாம் அடிச்சு போட்டுடுவான்னு சொன்னாங்க என்ற செய்தி நாங்க வரலாற்றுல பார்க்கிறோம். அல்லாஹ் ரசூல் பரா பின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தாங்க. தூங்க போகல கடைசியா ஒரு துஆ, அதுல அல்லாஹ் மஸ்லத் நஃப்ஸிலேக வஜஹத் வஜ்ஹிலேக நான் நேத்து சொன்ன அந்த துஆ சொல்லி போட்டு வபி நபியிக்கல்லதி அர்சல்த முடியும். வபி நபியிக்கல்லதி அர்சல்த, உங்களை தூதராக அனுப்பிய நபியாக அனுப்பியவனை கொண்டு அப்படின்னு வரும். இவர் அடுத்த நாள் பாடம் கொடுக்கிற நேரம் பபி நபியை கல்லதி அரசல்த என்ற இடத்துல அந்த நபியை விட்டுட்டு பபி ரசூலை கல்லதி அரசல்த என்றார். ரசூல்லா ரெண்டும் தான் பிழை அல்ல. ரசூல்லா கேட்டாங்க, நான் உனக்கு எப்படி சொல்லி தந்தேன் பபி நபியை கல்லதி அரசல், ஏனி பபி ரசூல்னு சொன்னாய்? ரசூலுல்லாஹ்வோட முகம் சிவந்து நடுங்கிற அளவுக்கு ரசூலா கோவப்பட்டாங்க. மாத்தாது மார்க்கெட்ல சொன்ன பிரகாரம் செய்யுன்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னால், பார்க்கிறதுக்கு அழகா இருக்குன்றதுக்காக வேண்டி நாங்க அல்லாஹ்வுக்கு சொல்லாத செய்யாத அங்கீகரிக்காத செய்வோமாக இருந்தால் மன்னிக்கணும், எங்களுக்கு என்ன உயர்ந்த ஹவுலுல் கௌசருடைய நீர் தடாகத்துல நீர் அருந்துகின்ற பாக்கியத்தை நாங்கள் இழக்க வேண்டி வரும் என்றதை கூட மனசுல ஆழமா பதிய வச்சுக்கணும். நான் இந்த உம்ரா குரூப்ல சில நேரங்கள்ல சில பேர் கூட்டிக்கிட்டு போவாங்க, அவங்க கூட்டிட்டு போவாங்க. போட அந்த மக்களுக்கு உம்ரா செஞ்சு அவங்கள அதை சுண்ணாடிப்படி செஞ்சு காட்டுறது. ஒரு 2 நாள் 3 நாள் அவங்க அப்படி விட்டுட்டு ஜியாரா நோண்டு போவாங்க. தெரியுமா ஜியாரா நோண்டு போறேன்? இந்த ஜியாரா நோண்டு போற நேரத்துக்கு நான் ஒரு வேலை செய்யறேன். நான் அவங்கள்ட்ட கேட்கிறேன், ஹரத்துள்ளுக்கு நீங்க என்ன கண்டீங்க வித்தியாசங்கள் சொல்லுவாங்க, நாட்டோட பற்றி சொல்லுவாங்க. ஒருத்தர் சொல்லுவாரு, இங்க பாங்குக்கு முன்னுக்கு செலவாத்த காணல மௌலவி, வல்லாஹி என்ன பாங்குக்கு முன்னு செலவாத்த காணல. வேற இங்க வந்து அந்த மகிஷர் ஓதுறது அந்த முன்னால் அப்படி ஒன்று நாங்க காணல. வேற நாங்க இங்க வந்து அதாவது சத்தம் போட்டு பிஸ்மில காணல. இப்படி பலரும் சொல்லுவாங்க. இப்ப நான் விளங்கணும் என்னன்னா, ஏகத்துவ பூமி, குர்ஆன் அருளப்பட்ட பூமி, சுன்னா பிரகாசம் எடுத்த பூமி, அந்த பூமியில நடக்கிறது அது இஸ்லாம், அதுதான் குர்ஆன். இப்ப அந்த மக்களை உணர்ந்து கொள்வாங்க. நாங்க என்ன சொல்ல வரேன்னால், நூதன அனுஷ்டானங்கள் நாங்க செய்வோமா இருந்தால் நாளை ஹவுலுல் கௌசருடைய நீர்த்தடான்கள் கிடைக்காம போகும் என்றதை மனசில் பதிவு வச்சுக்கிறோம். அடுத்தது அந்த மஹ்ஷர் பெருவெளியில அல்லாஹ் தஆலா 7 கூட்டத்தெல்லாம் நிறுவுறார். 7 கூட்டம், 7 பேர் இல்ல, 7 கூட்டம். இந்த 7 கூட்டத்துக்கு அல்லாஹ்
அல்லாஹ் தஆலா நிழலே இல்லாத அந்த மறுமை நாள்ல எங்கப்பா நீங்க இருக்கிறீங்க, நீங்க வெயில் இருக்கப்படாதே, இங்க வாங்கன்னு அல்லாஹ் அழைத்து தண்ட நிழலை கொடுக்கிறான். தண்ட நிழலை அல்லாஹ் தஆலா குழு குழுன்னு அந்த நிழலை கொடுக்கிறாங்க தெரியுமா? கருகி உருகி வடிகின்ற தனக்குத்தானே வியர்த்து அந்த வியர்வையை சத்தடிக்கின்ற அந்த இடத்துல அல்லாஹ் 7 கூட்டத்தை தெரிவு செஞ்சு நீங்க எல்லாம் அந்த வெயில் இருக்கப்படாது, அப்படி உருகி வடிய கூடாது, அந்த உஷ்ணத்து இருக்கப்படாது, நீங்க எல்லாம் ஏசில குழு குழுன்ற நிழல்ல இருக்கணும் என்று 7 கூட்டத்தை எல்லாம் தெரிவு செய்யறாங்க. அந்த 7 கூட்டம் யாருன்னு சொன்னா சபஅத்துன் யுதில்லுஹுல்லாஹு ஃபி ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லு. அல்லாஹ்வுடைய நிழலே இல்லாத வேறு எந்த அல்லாஹ்வுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இல்லாத அந்த மறுமை நாள்ல 7 கூட்டம் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். ஒன்று இமாம் ஆதில், நீதி செலுத்தக்கூடிய அரசன், நீதமா நடக்கிற அரசன். ஷாபன் நஷர ஃபி இபாதத்தில்லாஹி அஸ்ஸ வஜல், தன்னுடைய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே நிலைத்து நின்று செய்த ஒரு இளைஞன். வரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித், ஒரு மனிதன் மஸ்ஜிதோடு உள்ளம் தொடர்பான மனிதன். அதே மாதிரி வரஜுலானி தஹாபா பில்லாஹ் வஜ்தமா அலைஹி வ தஃபர்ரகா அலைஹி, 2 மனிதர்கள் அல்லாஹ்வுக்காக நேசம் கொண்ட, அல்லாஹ்வுக்காக பிரியற, உன்னோட நான் தொடர்பு வச்சேன்னா அல்லாஹ்வுக்காக, நீ மார்க்கத்துக்கு புறம்பா போறாய், ஹராத்துல போறாய், வட்டியில போறாய், விபச்சாரத்துல போறாய், சொல்லி கேட்கிறாய், இல்ல அல்லாஹ்வுக்காக நான் ஓரமாகிறேன் என்று அல்லாஹ்வுக்காக நேசம் கொண்டு அல்லாஹ்வுக்காக பிரிந்த 2 உள்ளங்கள். அதே நேரம் இன்னும் ஒன்று, ஒரு பெண் விபச்சாரத்துக்கு அழைக்கிற நேரம், தாத்து மன்சபி மஜமால், அழகும் அந்தஸ்தும் உள்ள ஒரு பெண் விபச்சாரத்துக்கு அழைக்கிற நேரம் நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் என்று ஒதுக்கி கொண்ட ஆண், அழகு அந்தஸ்தும் உள்ளவள்ன்றாங்க. அழகு அந்தஸ்தும் உள்ளவளே அழைத்து நான் போகல, அழகு அந்தஸ்துல ஃப்ரீயா சும்மா வான நான் வரமாட்டேன், நெருங்க மாட்டேன் என்று ஒதுங்கி கொண்ட அந்த மனிதன் அவனுக்கும் அல்லாஹ் கொடுக்கிறான், நிழலை கொடுக்கிறான். அதே நேரம் தர்மம் கொடுத்தான், வலது கையால் கொடுத்தான், இடது கை அறியாத விதத்தில் மறைத்து கொடுத்தான். அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா அந்த மறுமை நாள்ல அந்த 7 கூட்டத்தில் நிழலை கொடுக்கிறான். இது மறுமை நாள்ல மஹ்ஷர்ல நடக்கக்கூடிய விஷயங்கள். அதாவது நாங்க பார்த்து கொண்டு வர மஹ்ஷர்ல தானே, மஹ்ஷர்ல நாளை கியாமத் நாள்ல ஒன்று சேர்க்கப்படுகிற நேரத்துல அமளித்துமளிகளோட எல்லாரும் என்ன நடக்குமோன்னு பார்த்து கொண்டிருக்கிற நேரத்துல வியர்வை உஷ்ணம் படிகிற நேரத்துல 7 கூட்டத்துக்கெல்லாம் நிழல் கொடுக்கிறார். அடுத்தது நாளை மறுமை நாள்ல அல்லாஹ் தஆலா ஒரு கூட்டத்துக்கு அவங்களோட மேல் கையெல்லாம் பலபலந்து மிருகக்கூடிய நிலைமை அல்லாஹ் ஏற்படுத்துறான். எப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்விடத்துல சொல்ல நான் கேட்டேன், இன்ன உம்மத்தி யர்தூன யௌமல் கியாமா ஹுர்ரம் ஹஜ்ஜரின், என்னுடைய சமுதாய மக்கள் நாளை மறுமை நாளையிலே மேல் கை பலபல என்று இலங்கக்கூடியவர்களாக மின்னக்கூடியவர்களாக வருவார்கள். மின் ஆசாரில் வுது, வுதுவுடைய அடையாளத்தின் காரணமாக. ஃபமன் இஸ்ததா மின்கும் அய்யுதீல ஹுர்ரதஹு ஃபல்யஃபல், உங்கள் யாருக்கு சரி தன்னுடைய வுதுவுடைய அடையாளம் பொட்டு, வுதுவுடைய அந்த அடையாளம் நீட்டமாக நீளமாக விசாலமாக என்று நினைத்தால் அவர் செய்து கொள்ளட்டும். இந்த அளவுக்கு கழுவினால் போதுமானது இல்ல, மறுமையில இந்த மேனி முழுக்க இலங்கை வேண்டும் இங்க போறார் என்றால் அது பிழை அல்ல. விளங்குறா? கூடுதலா செய்யலாம். முகத்திட எல்லாம் இதுல இருந்து இது, இதுல இருந்து இது, அவர் கொஞ்சம் ஃபுல்லா அப்படி எல்லாம் கழுவுறாருன்னா பிழை அல்ல. ஏன் தெரியுமா? அவருடைய உணர்வு சிந்தனை ஏண்ட மேனி பளபளக்கும் சொல்லி அப்துல்லாஹ் இப்னு, அதாவது யஸ்ர் அல் மாசிரி ரலியல்லாஹு சொல்றாரு, நாளை மறுமை நாளையில என்ற சமூகத்தில் நான் அறிந்தவர்களா சில மனிதர்கள் வருவார்கள், நான் அவர்கள் அறிவேன். சரியா? அல்லாண்டவரே, இவ்வளவு படைப்புகள்ல ஒவ்வொரு சமூக மக்கள் என்று நீங்க எப்படி அடையாளம் கண்டுகொள்வீங்க என்று கேட்டார். நல்லா கேட்டுக்கங்க, எங்கள்கிட்ட இல்லாத விடுபட்டு போன ஒரு சுண்ணா இது. உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாண்டவரே உங்களோட சமூகத்துல எவ்வளவு சமூகங்கள் இருக்கிற இடத்துல உங்களோட சமூக மக்கள் நீங்க எப்படி அடையாளம் கண்டுக்கொள்வீங்க கேட்கிறாங்க. அரைத்த நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க ஒட்டக பந்திக்கு, ஒரு குதிரை பந்திக்கு நீங்க போறீங்க, குதிரைகள் இருக்கிற இடத்துக்கு நீங்க போறீங்க, குதிரை எல்லாம் இருக்கிற இடம் அந்த இடத்துக்கு நீங்க போறீங்க. போனால் அங்க ஒரு குதிரை இருக்குது, அதுல இந்த இடத்துல நெத்தியில இந்த இடத்துல வெள்ளை வெள்ளையர் இருக்குது, அல்லாத கால்கள்ல மட்டும் வெள்ளை வெள்ளையர் இருக்குது, எல்லாமே கண்ணன் கரேறுண்ட ஒட்டகம், அவ்வளவு கருப்பு ஒட்டகங்கள். இந்த கருப்பு ஒட்டகங்களுக்குள்ள ஒரு ஒட்டகம் இந்த இடத்துல வெள்ளை வெள்ளையர் ஒரு பொட்டி இருக்குது, அல்ல
அடையாளம் காணுவீங்களா காண மாட்டீங்களா? ஆம் யா ரசூல், அடையாளம் கண்டுகொள்வோம்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாளை மறுமை நாளையில ஏண்ட சமுதாய மக்கள் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மக்கள் என்று சொல்லி, ஏண்ட உம்மத் என்று சொல்லி சுஜூத் அடையாளத்தை கொண்டும் வுளுவுடைய அடையாளத்தை கொண்டும் நான் அடையாளம் கொண்டு கொள்வேன் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், நான் வுளுவுடைய அடையாளத்தை கொண்டும் சுஜூத் அடையாளத்தை கொண்டும் நான் அவங்களை சுலபமாக அடையாளம் கண்டு கொள்வேன் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆக உறவுகளே, படுக்கிற நேரம், உறக்கத்துக்கு செல்ற நேரம் மறக்காதங்க. இதை உங்களுக்குள்ள நீங்க விதிச்சுக்கங்க. வுளு செய்யாம தூங்க மாட்டேன். சிஃபீன் யுத்த களத்தில் அல்லாஹ் சொல்றாங்க, சிஃபீன் யுத்த களத்தில் கடும் குளிரில் நான் வுளு செய்யாமல் உறங்கவில்லை. சுப்ஹானல்லாஹ், கடும் குளிரிலுமா, கடும் குளிரிலும் நான் வுளு செய்து கொண்டுதான் உறங்கினேன். என்ன தெரியுமா, வுளு ஒரு மனிதன் வாழ்க்கையில மிக முக்கியமானது. எந்த நேரம் வுளுவோடு இருக்கிறது ஆசைப்படுங்க, அது மிக முக்கியமானது. அவங்களுக்கும் மறுமையில் அந்த உயர்ந்த பாக்கியம் எல்லாம் தான் வழங்குறாங்க. கருத்த ஒட்டகை பந்திக்குள்ள, குதிரை பந்திக்குள்ள எப்படி வெள்ள உள்ளன்ற லேசா காணுவோமோ, வுளுவுடைய அடையாளத்தின் கூட நான் மறுமையில கண்டுகொள்வேன். அடுத்தது அதான் சொல்றது. இவங்களையும் அல்லாஹ் தஆலா மறுமையில மிக கண்ணியமாக எழுப்புவான். அல் முஅத்தினூன் அத்வலுன் நாஸ் அஅனாகா. பாங்கு சொல்லுகின்ற முஅத்தின்கள், பாங்கு சொல்லுகின்ற அதான் சொல்லுகின்றவர்கள், அழைப்பவர்கள் மறுமையில் கழுத்து உயர்ந்தவர்களாக இருப்பார்கள். அப்படின்னா எல்லாரும் இருந்தா அவங்க ஒரு பர்சனாலிட்டியோட, ஒரு தனியான ஆளுமையோட, கொஞ்சம் எல்லாருக்கும் முன்னுக்கும் ஒரு வசீகரத்தோட காட்சி கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இஹ்ராம் அணிந்த நிலைமையில மத்தா போறவங்க இவங்களும் மறுமையில மஹ்ஷர் மைதானத்துல கியாமத் எழுப்பப்பட்ட முறையை பாருங்க. அல்லாஹ் ரசூலோடு நாங்க இருந்தோம். அவரு ஒட்டகத்துல சிக்கி விழுந்து மல்தா போனா அல்லாஹ் ரசூல் சொன்னாங்க, அவரை குளிப்பாட்டுங்க, அவரை குளிப்பாட்டுங்க, அவருக்கு வாசலை தடவானாம், அவருடைய தலையை மூடவானாம். நாளை மறுமையில் அவர் தல்பியா சொன்னவராக எழுவோம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக என்று சொன்னவராக எழும்புவார். அவரை விட்டு விடுங்க அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் நாங்க சஹீஹான ஹதீஸ்களாக நாங்க பார்க்கிறோம். அதே மாதிரி கடைசியாக அல்லாஹ்வுடைய பாதையில போராடி காயப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையில போராடி காயப்பட்டு ரத்தம் ஓடுகின்ற நிலைமையில் மைதா போனாங்களே, இவங்க ரசூலுல்லாஹ் சொல்ற நேரம் அவங்கள ரத்தத்தோட அடக்குங்க, போத்துங்க, அடக்குங்க. எந்த ஒரு காயமால் அல்லாஹ்வுடைய பாதையில் காயப்பட்டால் நாளை மறுமை நாளையில் அவங்க வருவாங்க, ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கும். அது கஸ்தூரியை விட மனங்கமலக்கூடியதாக இருக்கும். அதனுடைய வாடை கஸ்தூரியை விட மனங்கமலக்கூடியதாக இருக்கின்ற நிலைமையில் அந்த ரத்தம் ஓடுகின்ற நிலைமையில் அவர்கள் வருவார்கள், அவர்கள் எழுப்பப்படுவார்கள். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆகுறவர்களே, இன்றைய தினம் நாங்க பார்த்த விஷயங்கள் என்னன்னு சொன்னால், நாளை மறுமை நாளையில மஹ்ஷர் மைதானம் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளை நாங்க பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய அமர்வுல நாங்க இன்ஷா அல்லாஹ் மஹ்ஷர்ல கேள்விகளாக வரக்கூடிய விஷயங்களை நாங்க பார்ப்போம். வல்லவர் ரப்பல் ஆலமீன் பேசிய என்னையும் கேட்ட உங்களையும் கபூல் செய்து கொள்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.